மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அறிவியல் திருப்புத் தேர்வோட வினாத்தாள்களில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இது 3வது காணொளி. இப்போ உங்கள் முன்னாடி தெரிஞ்சிட்ருக்க வினாத்தாள் ஒரு மாவட்டத்தில் நடந்த திருப்புதல் தேர்வு. அது உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம். இப்போ அதில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை நாம் பார்க்கலாம். முதல் வினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் டேஷ் மதிப்புடையது. இதற்கான சரியான விடை நேர்குறி அல்லது எதிர்குறி. சரியான விடை நேர்குறி அல்லது எதிர்குறி என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் 4 குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு நாம் அணுக்கரு இயற்பியலில் 6வது பாடம் அணுக்கரு இயற்பியலில் சாடி மற்றும் ஃபெஜான்ஸின் கதிரியக்க சிதைவு விதி, அந்த விதியை படித்திருந்தால் நாம் இந்த வினாவிற்கு சரியான விடையை எழுத முடியும். கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் 4 குறையும் என்பதற்கு சரியான பதில் ஆல்ஃபா சிதைவு. ஆல்ஃபா சிதைவில் சேய் உட்கருவோட நிறை எண் 4 குறையும். அடுத்த 3வது வினா, நீரின் கிராம் மூலக்கூறு நிறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை 18 கிராம் என்பதாகும். நீரின் கிராம் மூலக்கூறு நிறை 18 கிராம். 4வது வினா, கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான், அதாவது யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கில வழியில். ஸோ இதற்கான சரியான பதில் பார்த்திங்கன்னா நீர். அடுத்து IUPAC பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுக்காக சேர்க்கப்படும் 2ஆம் நிலை முன்னொட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முன்னொட்டு அப்படின்றது தவறு. பின்னொட்டு அப்படின்றது தான் சரியான வினாவாக இருக்க முடியும். அந்த வகையில் ஆல்டிஹைடுக்கு IUPAC பெயரிடுதலின்படி நாம் சேர்க்க வேண்டிய பின்னொட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏல் அப்படின்ற வார்த்தையை நாம் பின்னொட்டாக சேர்ப்போம். அடுத்தது, காஸ்பாரியன் பட்டைகள் வேரின் டேஷ் பகுதியில் காணப்படுகின்றன. இதற்கான சரியான பதில் அகத்தோல். அகத்தோல் என்பது சரியான பதிலாகும். அடுத்து, டேஷ் இணை மூளை நரம்புகளும் டேஷ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன அப்படின்னு ஒரு வினாவை கேட்டிருக்காங்க. இது நரம்பு மண்டலம் பாடத்தில் இருந்து கேட்கப்பட்ட வினா. ஸோ இதற்கான சரியான பதில் 12 மற்றும் 31 இணை. சரி, அடுத்த வினாவுக்கு நாம் போவோம். தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது? ஸோ இதற்கான தெரிவுகளாக பினியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, அட்ரீனல் சுரப்பி அப்படின்ற 4 தெரிவுகளை கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியான பதிலானது பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்த வினா, எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்ற ஒரு வினாவை கேட்டிருக்காங்க. இது உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்ற பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாவாகும். ஸோ இதற்கான சரியான பதில் கார்சினோமா. கார்சினோமா என்பது சரியான பதில். அடுத்தது 10வது வினா, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான பதில் மே 31. இந்த வினாவெல்லாம் நாம் அப்படியே பார்த்தவுடனே விடை நமக்கு தெரிய வேண்டும். அந்த அளவுக்கு நாம் தெளிவாக படித்திருக்க வேண்டும். சரி, எந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது அப்படின்ற ஒரு வினா கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் சார்பின்றி ஒதுங்குதல். சார்பின்றி ஒதுங்குதல் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி,
12ஆம் கேள்வி மற்றும் கடைசி கேள்வி, அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது அப்படின்ற வினாவை கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு 2 மதிப்பெண் வினா அந்த பாடத்தில். இதற்கு சரியான பதில் ஸ்க்ராட்ச். இது 2 மதிப்பெண்ணில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்ச் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குற பட்சத்தில் நீங்கள் அந்த வினாவை எடுத்து விடையை எழுதலாம். அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் ஸ்க்ராட்ச். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு வினாத்தாளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.